வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுச்சேரியில் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்து உரையாற்றினார். புதுச்சேரி, சென்னை இடையே நடைபெற்று வரும் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது என்றும், இதனால் இரு நகரங்களுக்கும் இடையேயான பயண நேரம் 2 மணி நேரமாக குறையும் என்றார். மேலும் கன்னியாகுமரி வரையிலான கிழக்கு கடற்கரை சாலை திட்டத்திற்கு 30,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மேலும் 750 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கரசூர் சேதராப்பேட் தொழில்துறை எஸ்டேட்டின் மேம்பாட்டு திட்டம் பற்றியும் பிரதமர் அறிவித்தார். காரைக்காலில் உள்ள NITயில் ஒருங்கிணைந்த புதிய வளாகம், புதுச்சேரி ஜிப்மர் புற்றுநோய் மையம் மற்றும் பல்கலைக்கழகத்தின் புதிய கட்டடங்களையும் திரு மோடி திறந்து வைத்தார். மத்திய அரசு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு சுகாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக தெரிவித்த திரு நரேந்திர மோடி, புதுச்சேரியை மருத்துவ சுற்றுலா மையமாக மாற்ற முடியும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி நிகழ்வுகளை தொடர்ந்து இன்று பிற்பகல் மதுரை சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, கும்பகோணம், ஏற்காடு மற்றும் வேலூரில் 3 புதிய ஆகாஷ்வாணி FM ரிலே டிரான்ஸ்மீட்டர்கள் உள்பட 4400 கோடி ரூபாய் மதிப்புள்ள உள்கட்டமைப்பு திட்டங்களை காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். வேறு பல திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேரணி ஒன்றில் உரையாற்றிய பிரதமர், தற்போது தொடங்கப்பட்டுள்ள உள்கட்டமைப்பு திட்டங்கள் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும், லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றும் என்றும் கூறினார். பின்னர் முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பிரதமர் சுவாமி தரிசனம் செய்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் டெல்லி லாக்பதி பித்யா திட்டத்தை தொடக்கி வைக்கிறார். இத்திட்டத்தின்படி பெண் குழந்தையின் பெயரில் மொத்தம் 56,000 ரூபாய் படிப்படியாக டெபாசிட் செய்யப்பட்டு 21 வயதில் முதிர்வுத் தொகை அப்பெண்ணின் உயர்கல்வி உள்ளிட்ட பயனுள்ள எதிர்கால திட்டத்திற்கு வழங்கப்படும் என்று டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்கு மிகாமலும் கடந்த 3 ஆண்டுகளாக டெல்லியில் வசிக்கும் குடும்பத்தைச் சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கும் இத்திட்டம் பொருந்தும். இந்தியா மின் உற்பத்தியில் மிகை மின் நாடாக உருவெடுத்துள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் தெரிவித்தார். புதுடெல்லியில் எரிசக்தி திறன் பணியகத்தின் 25வது நிறுவன நாள் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், நாட்டில் அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்ய அடுத்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக 30 ஜிகாவாட் மின் திறன் தேவைப்படும் என்று கூறினார். பசுமை இல்ல வாயு வெளியேற்றம் தற்போது 35% மேலாக குறைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 50% இலக்கை நோக்கி நாடு முன்னேறி வருவதாக கூறினார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடி விபத்தில் 17 பேர் உயிர் இழந்துள்ளனர். மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விபத்தில் உயிர் இழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் திருமதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளூர் நிர்வாகம் உதவி செய்து வருவதாகவும், உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நாளை தொடங்கி வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இத்தேர்வினை புதுச்சேரியில் 84, காரைக்காலில் 16 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 7,585 மாணவர்கள் உள்பட தனி தேர்வர்களும் எழுத உள்ளனர். இதற்கென புதுச்சேரியில் 20 தேர்வு மையங்களும், காரைக்காலில் 5 மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு அறைக்குள் செல்போன் உள்பட எந்த ஒரு மின்னணு சாதனங்களையும் கொண்டு வரக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குநர் திருமதி சிவகாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த திருக்காஞ்சியில் நாளை மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறவுள்ளது. கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் நாளை மறுநாள் நிறைவடைகிறது. உருவையாறு, மங்கலம், அரியூர், கரிக்கலாம்பாக்கம், புதுக்கடை, கிளிஞ்சிக்குப்பம் உள்பட 30க்கும் மேற்பட்ட ஊர்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் மாசிமக தீர்த்தவாரியில் கலந்து கொள்கின்றனர். ICC ஆடவர் 20 ஓவர் உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்று கிரிக்கெட் போட்டி இந்திய மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையே தற்போது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறுகிறது. முதலில் ஆடிவரும் மேற்கிந்திய தீவுகள் அணி சற்று முன்வரை 16 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக புதுடெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் தென்னாப்பிரிக்க, ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையே நடைபெற்ற சூப்பர் 8 ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தியது. தென்னாப்பிரிக்க அணி ஏற்கனவே நடைபெற்ற சூப்பர் 8 போட்டிகளில் இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவு அணிகளை தோற்கடித்து அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் அணியாகும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.